கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த தசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காதபடி. என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தியினுடைய பலன்கள். தசாபுத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு தசையில் தான் பிறக்கும். இந்த தசாபுத்திங்கிறது நம்ம ஆயுள் வரைக்கும் ஒவ்வொரு 9 தசைகள்லையும் அதுக்கு உண்ட புத்தி அப்படிங்கிறதையும் அந்தரம் அப்படிங்கிறது தான் நம்ம அன்றாட வழி நடத்தக்கூடியது. ஒன்றும் வேண்டாம், 3 நட்சத்திரம். இப்போ சூரிய தசை ஃபஸ்ட்டு வருது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை யார் பிறந்தாலும் அவன் பிறக்கும்போது சூரிய தசையில் தான் பிறப்பான். பரணி, பூரம், பூராடம் இதில் பிறப்புறவங்க எப்போ பிறந்தாலும் சுக்கிர தசையில் பிறப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த 3 நட்சத்திரம் ஒவ்வொரு தசையில் பிறப்பாங்க. அதுதான் முதல் தசையை ஆரம்பிக்கும். அதில் புத்திகள் அம்மா கர்ப்பத்தில் எவ்வளோ போகும், மீதி சுக்கிர தசை 20 வருஷம்னா அம்மா கர்ப்பச்சல் நீங்கி 9 வருஷம் கர்ப்பத்திலே போயிடுச்சு, இப்படியெல்லாம் கணக்குகள் உண்டு. மீதி இருக்கிறத கணக்கில் கொண்டு அடுத்த திசை அப்படி வரிசையாக இன்றைக்கி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதுதான் முக்கியமான ஒன்று. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சிகளை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மேஷராசி அப்படின்னு இருந்தால் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இவங்களுக்கெல்லாம் ஒரே பலனை தான் கொடுக்கும். அதில் பல கோடி பேர் இருப்பான். அதில் இருக்கிற நல்லதையும் ஷேர் பண்ணிப்பான், கெட்டதையும் ஷேர் பண்ணிப்பான். ஆனால் தசாபுத்தி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவன் தலையெழுத்தில் அவன் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதோ அதுதான் அவனை வழி நடத்தும். அன்றாட வாழ்க்கை கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. இண்டிவிஜுவல் நமக்கு இதுதான் பேசும். பொதுவான பலன்கள் வேறு. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த திசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காது. அப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த தசாபுத்தியில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிந்தால் நான் சொல்லக்கூடிய பலாபலங்களை வச்சு நமக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது, இதில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஒவ்வொரு திசையும் 9 புத்திகளும் இன்னென்ன நன்மைகளை தீமைகளை கொடுக்கும். நமக்கு என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் திசை. செவ்வாய் திசை அப்படிங்கிறது 7 வருஷம் இருக்குது. இந்த 7 வருஷத்துக்குள்ளே இந்த 9 புத்திகளும் வரும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இதில் பிறக்கிறவங்க செவ்வாய் திசையில் தான் பிறப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு முதல்ல வரக்கூடியது அப்படிங்கிறது செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசையில் இந்த 7 வருஷத்தில் முதல்ல வரக்கூடிய புத்தி அப்படிங்கிறது செவ்வாய் புத்தி. செவ்வாய் புத்தி எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 4 மாதம் 27 நாட்கள் சம்பவிக்கும். அந்த டைமில் என்ன நடக்கும், நன்மையா தீமையா, அதுதான் நமக்கு நடக்கும். அதில் என்ன இருக்கோ இதுதான் நம்ம அனுபவிப்போம். வேறு சுற்றி என்ன நல்லது இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்க மாட்டோம். இது என்ன கெட்டது இருந்தாலும் அனுபவிக்க மாட்டோம். இதில் என்ன இருக்கோ இது நடந்தே தீரும், மாற முடியாது. அப்போது அற்பமான ஏவல் தொழில் செய்தல். செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி அற்பமான ஏவல் தொழில் செய்தல். எவனோ ஒருத்தர் நம்மளை ஏவி விடுவோம், அந்த தொழிலை செய்கிறது. புரிஞ்சுக்குங்க. இதை போய் வாங்கிட்டு வா, அதை போய் கொடுத்துட்டு வா, இதை பண்ணிட்டு வா, இப்படி அற்பமாக இருக்குமா, ரொம்ப கேவலமான தொழிலாம். பசு மாடு இதெல்லாம் நம்மளை முட்டை வர நேரமாக, இது கூட தசாபுத்தி பிரகாரம் தான் நடக்கும். மாடு முட்டுறது கூட தெரிஞ்சுக்கங்க. பசு மாடு முட்டும், நாய் கடிக்கும். செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி இருந்தால் நாய் கடிக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கால்நடைகளால் தொல்லை, அரச பயம், ராஜாக்களால் பயம் ஏற்படும். ஹிம்சை, ஹிம்சைனா வேதனை, வெட்டுப்படுதல், கை காலில் வெட்டுப்படுதல், சேதமாகிறதுன்னு பேர், வெட்டுப்படுதல், பெரிய சண்டை சச்சரவுகள் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கார். அப்போது செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி 4 மாதம் 27 நாள் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கல. அது சொந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னென்ன பிரச்சனை நமக்கு நடக்குதா, இது நடக்குமாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் ராகு புத்தி. ஒரு வருஷம் 18 நாட்கள் இது நடக்கும். கொடிய விஷத்தால் பந்து நாசம். அதாவது நம்ம சொந்தக்காரங்க யாராவது கொடிய விஷத்தால் நாசமாயிடும். ஒன்று அவங்களே ஏதாவது பாய்சன் சாப்பிட்றது இல்லை விஷம் தீண்டிடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். கொடிய விஷத்தால் பந்து நாசம். சரீர ரோகம், சரீரத்தில் தோல் வியாதி அப்படிங்கிறது வரும். சொறி, சிரங்கு, கட்டி இதெல்லாம் உண்டாகுமா. ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது. இருக்கும் இடம் விட்டு வேறு இடம் போறுதல். இருக்கிற இடத்துல வெற்றி பெறாமல் வேறு இடத்துக்கு போகிறது. சரீரத்தில் நோய், இரத்த வியாதி, இரத்தத்தில் அணுக்கள் கம்மியாகுமா, இரத்த வியாதி, பயங்கரமான பீடை, தொழில் நஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. செவ்வாய் திசையில் ராகு புத்தி அப்படிங்கிறது எச்சரிக்கையாக தான் இருக்கணும், நல்லா இல்லை. மூன்றாவது செவ்வாய் திசையில் குரு புத்தி. 11 மாதம் 6 நாட்கள். குடும்ப சொத்து லாபம். பூர்வீக சொத்துக்கள், ஏதாவது வம்சத்தில் வாரிசுகளில் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை, வம்பு வழக்குகள் அதெல்லாம் இருந்தால் நிவர்த்தியாகி இந்த காலகட்டத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ராஜாக்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். அரசாங்கம், அரசு அதிகாரிகள், அரசியலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான நன்மைகள். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். அரசு வேலை கிடைக்கும். ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறவங்க பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கலாம். 8 திசைகளில் இருந்து வந்த எதிரிகளின் தொல்லை அறவே அழியும். 8 பக்கம் இருந்து உங்களை தாக்கிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் இப்போ ஒழிஞ்சு போயிடுவாங்க, உங்களை விட்டு விலகிடுவாங்க. அரசரால் செல்வமும் அவரின் உறவின் மூலம் ஆசையும் உண்டாகும். அரசரால் செல்வம், ராஜாவால் பகை, அவரோட உறவு வச்சுக்கிறதுனால பலவிதமான நன்மைகள், எல்லா ஆசைகளும் தீரும் அப்படின்னு போட்டிருக்கு. பொதுவாக செவ்வாய் திசையில் குரு புத்தி அப்படிங்கிறது பலவிதமான நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் சனி புத்தி. 1 வருடம் 1 மாதம் 9 நாட்கள். செவ்வாய் திசையில் சனி புத்தி 1 வருஷம் 1 மாதம் 9 நாள் நடக்குது. கலகம் ஏற்படும். வழக்கு சண்டை, அதிக கலகங்கள், வழக்கு சண்டை ஏற்படும். பலமான சரீரத்தில் கட்டிகள் ஏற்படும். நம்ம நல்ல தீர்க்க திரகாத்திரமாக இருப்போம், ஆனால் கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பொருள் சேரும். அழகிய சரீரத்தில் அடிபட்டு அசிங்கம் ஏற்படும். அப்படியே போட்டிருக்கார். நல்லா இருக்கிற உடம்பெல்லாம் அடிபட்டு பின்னம் பண்ணிக்கிறது, கெடுத்துக்கிறது, இதெல்லாம் நடக்கும். எல்லாருக்கும் நடக்குதில்லை, ரியலாக பார்க்குறமில்ல. அதெல்லாம் எதனாலனா தசா புத்தி தான் காரணம். செவ்வாய் திசையில் சனி புத்தி வந்தால் நம்ம அழகான உடம்பை கெடுத்துப்போம். ஏதாவது ஒரு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ஆகி அந்த இடம் அங்கஹீனம் அப்படிம்பாங்க. உடல் ஹீனம். தான் இருக்கும் நிலை கெட்டு விடுதல். நமக்குன்னு ஒரு ஸ்தானம், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு கௌரவம், ஒரு போஸ்டிங் வச்சுருப்போம், அந்த இடமே கெட்டு போயிடுமா, யாரும் மதிக்க மாட்டாங்க. மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு போட்டிருக்காரு. செவ்வாய் திசையில் சனி புத்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி பண்ணும். செவ்வாய் திசையில் புதன் புத்தி, அடுத்த புத்தி 5வது புத்தி. இது 11 மாதம் 27 நாட்கள் சம்பவிக்குது. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தால் அழகிய பெண்களின் சேர்க்கை, பெண்களாக இருந்தால் அழகிய ஆண்களின் சேர்க்கை. இப்போ திருமணம் நடைபெறும், அதான் அர்த்தம். நல்ல விரும்பிய வரன், பிடித்த வரன், எதிர்பார்த்த வரன் அமைகிறது அப்படிங்கிறதெல்லாம் கஷ்டம். இது ஏனோதாரம் ஒன்று பண்ணிக்கிறோம், 2 சைடுமே சொல்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பிடித்த மாதிரி அந்த மாதிரி வரன்கள் அமையக்கூடிய நேரம். அதிகம் செல்வம் உண்டாகும். அதிகம் செல்வம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் திசையில் புதன் புத்தியில். இருந்து வந்த நோய் நீங்குதல். கடந்த புத்தியில் இருந்து வந்த நோய் பிரச்சனைகள் நீங்கும். மருத்துவ செலவு குறையும். சில பேருக்கு பாம்பு கடியும் விஷ பயம் உண்டாகும் போட்டிருக்கோம். எப்படின்னா செவ்வாய் திசையில் புதன் புத்தியில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த செவ்வாய் திசையில் புதன் புத்தி 11 மாதம் 27 நாள்ங்கிறது நன்மையை கொடுக்குது. இருந்தாலும் இந்த புதர் இங்கெல்லாம் போகும்போதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விஷ ஜந்துக்களால் தீண்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கு, எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் கேது புத்தி. 4 மாதம் 27 நாள். பெண்களால் நன்மை, சரீரத்தில் இருந்து வந்த நோய் நிவர்த்தியாகுதல், அதிகமான நன்மைகள். சில விஷயங்கள் பிரச்சனை, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறதுனால பிரச்சனைகள். அமைதியாக போயிட்டா பிரச்சனை இல்லை, நமக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் போகும் பொழுது பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் லாபம். அவமானம், பாவம், பழி இதெல்லாம் நிவர்த்தியாகும். இருந்து வந்த வழக்கு சண்டை நிவர்த்தியாகும். பொதுவாக செவ்வாய் திசையில் கேது புத்தி அப்படிங்கிறது நன்மையை கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது புத்தி செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி. 1 வருட காலம் 2 மாதம். வெகு நாட்களாக எதிர்பார்த்த வந்த பொருள் சேரும். ரொம்ப நாளாக ஒரு பொருள் மேலே கண்ணு வச்சுருப்பீங்க, இதை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், இதை அடையணும் அப்படின்லாம். அந்த பொருள் வந்து சேரும். அழகிய ஆண் பெண் சேர்க்கை,
தெய்வ பூஜை செய்தல், இறைவனை டெய்லி வழிபடுதல், ஆலயம் செல்லுதல். ஆலயம் செல்வது சாலவம் என்று. அப்போ இந்த மாதிரி டைமில் ஆலயம் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். டெய்லி பூஜை செய்தல், யாகம் செய்தல், இதை நல்லதெல்லாம் செய்யலாம். பெரியோரின் ஆசி கிடைக்கும். முதியோர்கள், ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் தரிசனம், அவருடைய ஆசிகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்கி பராமரிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறது. செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நன்மையை தருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் சூரிய புத்தி 4 மாதம் 6 நாட்கள். தேமல் அப்படிங்கிற நோய் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வெள்ளை வெள்ளையாக இருக்கும். தோல் சம்பந்தமான நோய் தேமல்னு பேர். இந்த தேமல் வரும். கழுத்தில் வியாதி, கழுத்தில் பெரிய வியாதி. மனதில் துக்கம், இது நல்லா இல்லை. மனதில் கஷ்டம், துக்கம், வேதனைகளை கொடுக்குறார். நெருப்பால் பயம், அக்னி பயம். நெருப்பு கிட்ட போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய மனைவிக்கு நோய் ஏற்படக்கூடிய ஒரு காலம் எப்போ? செவ்வாய் திசையில் சூரிய புத்தியில். மனைவிக்கு பிணி, கண்ணில் பட்டவரெல்லாம் பகை உண்டாகும். யாரை பார்க்குறோமோ அத்தகைய கூட வம்பு சண்டை, வழக்கு சண்டை, சண்டை சச்சரவு அப்படிங்கிறது ஏற்படும். 3வது, இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது செவ்வாய் திசையில் சூரிய புத்தி அப்படிங்கிறது நன்மை தரலை. அடுத்த புத்தி செவ்வாய் திசையிலுடைய கடைசி புத்தி. செவ்வாய் திசையில் சந்திர புத்தி 7 மாதம். பூமி லாபம், பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் இதெல்லாம் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நன்மை. கால்நடை விருத்தியாகும். கால்நடை பராமரிப்பு துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அழகிய கால்நடைகள் வாங்கலாம். பொன், முத்து இதெல்லாம் வாங்கலாம். ஆடை, ஆபரணங்கள், நகைகள், ஜவுளிகள், வஸ்திரங்கள் இதெல்லாம் வாங்கலாம். இன்பம் அதிகரிக்கும். இடம் மாறுதல் நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். இதப்போ செவ்வாய் திசையில் கடைசி புத்தி சந்திர புத்தி 7 மாதத்துக்கு. இப்போ இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது 7 வருஷத்தில் செவ்வாயினுடைய ஒரு சில புத்திகள் நன்மையை செய்யுது, ஒரு சில புத்திகள் நன்மையை செய்யலை. அப்போது இது இப்போ நமக்கு எது நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொந்த ஜாதகம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 திசைகளில் 9 புத்திகள் இன்னென்ன தான் செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ இதில் நன்மைகள் இருக்குது, தீமையே இருக்குது. நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிறவங்க, ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் திசாபுத்தி நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியும். அதுக்கு இதுதான் பலன்கிறது தெரியாது. இல்லை என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இதில் என்ன இருக்கோ இது யாரும் மாற்ற முடியாது. அவனுக்குன்னு ஒரு தலைவிதி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். அதனால் இதுதான் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. இப்போது நான் சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுத்தியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முடிவாகுது. இந்த விஷயத்தில் நம்ம பார்த்ததில் முக்கியமான ஒன்று, நம்மளுடைய இப்போ ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், ராசி, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இண்டிவிஜுவலாக உள்ளே வந்துட்டோம்னா அதில் முதல் படி அப்படிங்கிறது இந்த தசாபுத்தி. இதை பார்த்து இது நல்லா இருந்தால் தான் அடுத்த 12 கட்டத்தில் இருக்கிற கிரகங்களுக்குமே வேலை. இது மோசமாக இருந்ததுன்னா உங்களால் ஒன்றுமே இந்த திசையில் இந்த புத்தி நடந்தால் இப்படி தான் இருக்கும், எந்த கிரகம் எங்கே இருந்தாலும். அவசியம் அதுக்காக தான் இந்த சப்ஜெக்டாக எடுத்து பேசுகிறோம். அப்போ அவசியம் தசாபுத்தியை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம அது எத்தனை நாள் ஒரு திசையை ஒரு புத்தியும் இவ்வளோ நாள் இருக்குங்கிற கணக்கு இருக்குது. சுக்கிர திசையெல்லாம் 20 வருஷம், ராகு திசை 18 வருஷம், இப்படி நிறையா இருக்குது. இப்போது அந்த மாதிரிலாம் அந்தந்த காலகட்டத்தில் இதுதான் பண்ணும், இப்படி தான் நடக்கும்னா அதுதான் பண்ணும். வேறு என்ன சுற்றி இருக்கிறது எது நல்லது பண்ணாலும் அதை எடுத்துக்காது. இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதான் நமக்கு. அதனால் இதை பற்றி முழு விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, தனக்கு தானே தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன தசாபுத்தின்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பலன்கிறத பார்த்துக்கலாம். இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதுக்கு என்ன பலன்கள் உண்டாகுங்கிறது அவசியம் தெரிஞ்சினா தான் அடுத்த முடிவுக்கே நீங்கள் எதாக இருந்தாலும் போக முடியும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசியின் இதில் வர ஸ்க்ராலிங்கில் 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தி பலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.